கற்பனை செஞ்சு பாருங்க, நீங்க எப்படி சொல்றது, ஒரு கார் ஓட்டிட்டு இருக்கீங்க. ஸ்டியரிங்க ரொம்ப கவனமா பிடிச்சு வலது பக்கம் திருப்புறீங்க, ஆனா கார் இடது பக்கம் போகுது. அது ரொம்ப பயமான ஒரு சூழ்நிலை. ஆமா, பிரேக்க முழு பலத்தோட அழுத்துறீங்க, ஆனா கார் இன்னும் வேகமா போகுது. அப்போதான் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான உண்மை புரியுது. உங்க கையில இருக்கிற அந்த ஸ்டியரிங்குக்கும் காருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதாவது வேற ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி அந்த காரை இயக்குது. கரெக்ட். உங்க வாழ்க்கைய உண்மையில வேற ஏதோ ஒண்ணு திரைக்கு பின்னாடி இருந்து இயக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் பகீர்னு இருக்குல்ல? இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல தி யூனிவர்ஸ் விதின் தி சீக்ரெட் பவர் ஆஃப் தி சப்கான்ஷியஸ் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட குறிப்புகளை தான் அக்கு வேற ஆணி வேற பிரிக்க போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு அது. ஆமா, இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, நாம தினமும் வானத்துல பாக்குற சூரியன் சந்திரன் அடங்கிய இந்த வெளியுலக பிரபஞ்சத்தை விட உங்களுக்குள்ள இருக்கிற ஆழ்மனம் அப்படிங்கிற பிரபஞ்சம் எப்படி உங்க வாழ்க்கைய சத்தமே இல்லாம வடிவமைக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது தான். இந்த ஸ்டீரிங் வீல் உதாரணம் மனிதர்கள் அன்றாடம் சந்திக்கிற ஒரு பெரிய முரண்பாட்டை ரொம்ப தெளிவா காட்டுது. எப்படி சொல்றீங்க? அதாவது நம்ம வாழ்க்கைய, நம்ம வெற்றிய, தோல்வி எல்லாம் தீர்மானிக்கிறது நமக்கு வெளியில இருக்கிற சூழ்நிலைகள் தானே நாம ரொம்ப உறுதியா நம்புறோம். பொருளாதாரம், அரசாங்கம், அதிர்ஷ்டம், இப்படி பல காரணங்களை சொல்லுவோம். ஆமா, ஆனா இந்த குறிப்புகளை ஆழமா படிக்கும்போது ஒரு விஷயம் தெளிவா புரியுது. உண்மையான கட்டுப்பாட்டு அறை, அதாவது அந்த கண்ட்ரோல் ரூம் உங்களுக்கு வெளியில இல்ல, உங்களுக்கு உள்ளே தான் இருக்கு. அதுதான் உங்க ஆழ்மனம். இத நான் ஒரு வீடியோ கேம் விளையாடுற மாதிரி கற்பனை செஞ்சு பார்க்கறேன். சொல்லுங்க. நாம கேம் விளையாடும்போது திரையில நடக்கிற விஷயங்கள் தான் உண்மைன்னு நம்புறோம். ஒரு கார் ஓடுது, சண்டை நடக்குது, தோத்துட்டா உடனே கோவப்படுறோம். ஆனா உண்மையில அதை இயக்குறது அந்த திரை கிடையாது. எக்ஸாக்ட்லி. திரைக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிற கண்ணுக்கு தெரியாத சாஃப்ட்வேர் கோடுகள் தான் அதை இயக்குது. அந்த கோடுகள் எப்படி இருக்கோ அப்படிதான் கேம் வேலை செய்யும். ரொம்ப சரியான ஒப்பீடு. நம்ம வாழ்க்கையிலேயும் அந்த சாஃப்ட்வேர் கோடுகள் தான் நம்ம ஆழ்மனம். அப்போ வெளியே நடக்கிறதெல்லாம் வெறும் டிஸ்ப்ளே தானா? ஆமாம். அந்த சாஃப்ட்வேர் கோடுகள் எப்படி கண்ணுக்கு தெரியாம திரையில மேஜிக்குகளை நடத்துதோ அதே மாதிரி தான் நம்ம ஆழ்மனமும் செயல்படுது. ஆனா இது எப்படி சாத்தியம்? அறிவியல் படி பாத்தீங்கன்னா நம்ம விழிப்பு மனம், அதாவது கான்ஷியஸ் மைண்ட், வினாடிக்கு சுமார் 40 தகவல்களை மட்டுமே கையாள முடியும். ஓ, 40 மட்டும்தானா? ஆனா ஆழ்மனம் வினாடிக்கு 4 கோடி தகவல்களை ப்ராசஸ் பண்ணுது. 4 கோடியா? எனக்கு நம்பவே கஷ்டமா இருக்கு. அதான் உண்மை. ஒவ்வொரு நொடியும் உங்க வாழ்க்கையோட பாதைய எந்த ஆரவாரமும் இல்லாம அமைதியா வடிவமைக்கிறது இந்த பின்னணி சாஃப்ட்வேர் தான். இப்போ எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. உள்ள ஓடுற ஒரு சாஃப்ட்வேர் எப்படி வெளியே நடக்கிற நிஜ உலக நிகழ்வுகளை மாத்த முடியும்? அதுக்கு தான் இந்த குறிப்புகள்ல ஈர்ப்பு விசை அப்படிங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது பூமி எப்படி நம்மள ஈர்க்குதோ அந்த மாதிரியா? ஆமா, பூமி ஈர்க்கிற மாதிரி, நிலா கடலலைகளை ஈர்க்கிற மாதிரி மனித மனசுலயும் ஒரு ஈர்ப்பு விசை இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, இதை நான் அப்படியே ஏத்துக்க முடியாது. இது எனக்கு ஒரு மேஜிக் மாதிரியோ இல்ல வெறும் குருட்ட நம்பிக்கை மாதிரியோ தான் தோணுது. நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும். இல்ல, இப்போ நான் என் ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஒரு பெரிய சொகுசு கார் வாங்கணும்னு நினைச்சா, இல்ல என் பேங்க் அக்கவுண்ட்ல கோடிக்கணக்கில் பணம் வரணும்னு நினைச்சா, நாளைக்கு காலையில அது என் வீட்டுக்கு முன்னாடி நின்னுடுமா? கண்டிப்பா நிக்காது. அதானே பார்த்தேன், இது கேட்க கொஞ்சம் லாஜிக் இல்லாத மாதிரி இருக்கே. மூலப்பொருள்லே ரொம்ப தெளிவா ஒரு வரி இருக்கு. இது ஒரு மந்திரம் கிடையாது. இது மனித மனத்தோட இயல்பான சக்தி. மந்திரம் இல்லைன்னா அப்புறம் எப்படி வேலை செய்யுது? இது ஒரு நரம்பியல், அதாவது நியூராலஜி சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம மூளையில ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், சுருக்கமா RAS அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. RAS, ஓகே, அது என்ன பண்ணும்? அது ஒரு ஃபில்டர் மாதிரி வேலை செய்யும். பிரபஞ்சத்துல நம்மள சுத்தி கோடிக்கணக்கான தகவல்கள் கொட்டி கிடக்கு. எல்லாத்தையும் மூளை கவனிச்சா அவ்வளவுதான், பைத்தியம் பிடிச்சிடும். சரியா சொன்னீங்க. அதனால உங்க ஆழ்மனம் எதை முக்கியம்னு நம்புதோ அதை மட்டும்தான் இந்த RAS உங்க கவனத்துக்கே கொண்டு வரும். ஓ, அதாவது நான் ஒரு குறிப்பிட்ட மாடல் கார் வாங்கணும்னு ரொம்ப ஆழமா நினைச்சிட்டா திடீர்னு ரோட்ல போகும்போதெல்லாம் அதே கார் என் கண்ணுல படுற மாதிரி சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. அது வரைக்கும் அந்த கார் ரோட்ல இல்லையா என்ன? கண்டிப்பா இருந்திருக்கும், ஆனா என் மூளையில கவனிக்கல. இப்போ உங்க ஆழ்மனம் அத முக்கியம்னு பதிவு செஞ்சதால மூளை அதை தேடி கண்டுபிடிச்சு உங்க கண்ணு முன்னாடி நிறுத்துது. இதத்தான் ஈர்ப்பு விசைன்னு சொல்றாங்களா? ஆமா, பிரபஞ்சம் நம்ம எண்ணங்களை எதிர்க்காதுன்னு குறிப்புகள்ல சொல்றது இதனாலதான். நீங்க எதுல அதிக கவனம் செலுத்துறீங்களோ அதுக்கான வாய்ப்புகளையும் மனிதர்களையும் உங்க மூளை தேட ஆரம்பிக்கும். அப்போ நெகட்டிவா நினைச்சா? நீங்க என்னால முடியாது, நான் தோத்துடுவேன் அப்படின்னு நினைச்சா உங்களை சுத்தி வெற்றி பெறதுக்கான 100 வாய்ப்புகள் இருந்தாலும் மூளை அதை இருட்டடிப்பு செஞ்சிடும். அட பாவமே, தோல்விக்கான காரணங்களை மட்டும்தான் காட்டுமா? ஆமா,
பிரபஞ்சம் இது நல்லதா கெட்டதான்னு தீர்ப்பு சொல்லாது. நீங்க எதை கட்டளையிடுறீங்களோ அத அமைதியா ஏத்துக்குது. இது எனக்கு ரொம்ப கடினமான இன்னொரு கேள்வியை கொண்டு வருது. என்ன கேள்வி? நீங்க சொல்றத பார்த்தா ஒருத்தர் வாழ்க்கையில தொடர்ந்து கஷ்டங்களை அனுபவிக்கிறாருன்னா, இல்ல ஒரு கொடிய வியாதியோ பெரிய இழப்போ வருதுன்னா, அவர்தான் அந்த கஷ்டங்களை ஈர்த்தார்னு சொல்ல வரீங்களா? அப்படி இல்ல, ஒரு நிமிஷம். ஒரு சின்ன குழந்தை நோய்வாய்ப்படுதுன்னா அது அந்த குழந்தையோட ஆழ் மனசால ஈர்க்கப்பட்டதா? இது பாதிக்கப்பட்டவங்களே குற்றம் சாட்டுற மாதிரி இருக்கே. இதை நான் வன்மையா ஆட்சேபிக்கிறேன். உங்க ஆட்சேபனை 100% நியாயமானது. இங்கதான் பலரும் ஆழ்மனதோட சக்திய தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் வேற எப்படி புரிஞ்சுக்கிறது? உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு விபத்துக்கும் இல்ல இயற்கை சீற்றத்துக்கும் நீங்க தான் காரணம்னு இந்த ஈர்ப்பு விசை சொல்லல. அப்பாடா, கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. உலகத்துல பௌதிக விதிகள், மத்தவங்களோட முடிவுகள்னு நிறைய விஷயங்கள் இயங்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் நாம கட்டுப்படுத்த முடியாது. அப்புறம் எந்த விஷயத்துல தான் நம்ம ஆழ்மனம் வேலை செய்யுது? ஒரு எதிர்பாராத துயரம் நடக்கும்போது அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எந்த திசையில போக போகுது அப்படிங்கறத தீர்மானிக்கிறது உங்க ஆழ்மனம் தான். அதாவது சூழ்நிலையை நாம ஈர்க்கலனாலும் அதோட தாக்கத்தை நாம கையாளுற விதம் ஆழ்மனதுல இருக்குன்னு சொல்றீங்க. கரெக்ட். ஒரு விபத்து நடந்த பிறகு என் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு ஆழ்மனதுல பதிவு செஞ்சா உங்க வாழ்க்கை முழுமையா முடங்கி போகும். உதவி கூட கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க. ஆமா. ஆனா அதே சூழ்நிலையில இதிலேந்து நான் மீண்டும் வருவேன்னு நினைச்சா அதுக்கான மருத்துவ உதவியோ புதிய வாய்ப்புகளோ கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ தெளிவா புரியுது. நாம எந்த இடத்துல நிக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, அங்கிருந்து எங்க போக போறோம் அப்படிங்கிறதுக்கான கண்ட்ரோல் ரூம் நமக்குள்ள இருக்கு. ரொம்ப அழகா சம்மரைஸ் பண்ணீங்க. இத விளக்கறதுக்கு இந்த குறிப்புகள்ல விதை அப்படிங்கிற அருமையான உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, ஆழ்மனம் அப்படிங்கிறது ஒரு மாபெரும் விவசாய நிலம் மாதிரி. நாம அதுல என்ன நிலங்கள் இடுறோமோ அதுவே நாளைக்கு மரமா வளரும். ஒரு மாம்பழ விதையை நட்டுட்டு எனக்கு ஆப்பிள் மரம் வேணும்னு எதிர்பார்த்தா அது முட்டாள்தனம் இல்லையா? கண்டிப்பா. பயம், சந்தேகம், பாதுகாப்பின்மைன்னு விதைகளை தூவிட்டு வாழ்க்கையில வெற்றியையும் அமைதியையும் எதிர்பார்க்க முடியாது. இதுல ஒரு நுட்பமான விஷயமும் இருக்கு. ஒரு விவசாய நிலத்தை சும்மா தரிசா போட்டா என்ன நடக்கும்? எந்த நல்ல செடியும் வளராது. ஆனா களைகள் தானா முளைக்கும். அதுக்கு தண்ணியோ உரமோ தேவையில்லை. நம்ம மனசும் அப்படிதானே. நாம விழிப்புடன் நல்ல எண்ணங்களை விதைக்கலனா சமூகம், நியூஸ்னு எல்லாத்துல இருந்தும் பயம் அப்படிங்கிற களைய தானாவே முளைக்க ஆரம்பிச்சிடும். 100% உண்மை. நெகட்டிவ் எண்ணங்கள் வளர எந்த முயற்சியும் தேவையில்லை. ஆனா நட்ட உடனே மரம் வளராது. அது இருட்டுக்குள்ள சத்தமில்லாம வேலை செய்யும். இங்க இன்னொரு விஷயமும் வருது. ஆழ்மனம் அப்படிங்கிறது ஒரு அமைதியான குரலா நமக்குள்ள பேசிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. உள்ளுணர்வு, அதாவது இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் அந்த அமைதியான குரல். அந்த குரல் எப்படி நமக்கு வழிகாட்டும்? உங்க கடந்த கால அனுபவங்கள், நீங்க கவனிச்ச நுட்பமான விஷயங்கள் எல்லாத்தையும் ஆராய்ந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கும். அது வார்த்தையா வராது, ஒரு உணர்வா தோன்றும். ஆனா இந்த இறைச்சலான உலகத்துல அந்த அமைதியான குரலை எப்படி கேட்கறது? காலையில எழுந்த உடனே செல்போன் நோட்டிபிகேஷன், வேலைப்பழுன்னு எப்பவுமே பெரிய சத்தத்துல தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். அதுதான் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய சவாலே. பல நேரங்கள்ல வெளி உலக சத்தத்துல நம்ம உண்மையான குரல் அமுங்கிடுது. உதாரணத்துக்கு, அதிக சம்பளம் கிடைக்கிற ஒரு வேலைக்கு சேரும்போது மூளை இது சரின்னு சொல்லும். ஆனா உங்க அடிவயத்துல ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு ஒரு உறுத்தல் இருக்கும். அதுதான் ஆழ்மனதோட அமைதியான குரல். அந்த குரல் எப்பவும் பயத்தை கொடுக்காது. ஒரு திசை காட்டி மாதிரி நம்ம உண்மையான நோக்கத்துக்கு கூட்டிட்டு போகும்னு குறிப்புகள்ல இருக்கு. இந்த திசை காட்டியே நம்பி இருக்காங்க. அந்த திசை காட்டியை உற்று பார்த்தா அது நம்மள ஒரு பெரிய பிரம்மாண்டமான உண்மையோட இணைக்குது. தனிமையின் மாயை, அதாவது illusion of separation பத்தி பேசப்படுது. ஆமா, நாம அண்ணாந்து பார்க்கும்போது நட்சத்திரங்கள் தனித்தனியா தெரியலாம். ஆனா எல்லாம் ஒரே பிரபஞ்சத்தோட அங்கம்தான். மனுஷங்களும் அப்படிதான் இருக்காங்களா? நான் வேற, நீங்க வேறன்னு நினைக்கிறது வெறும் மாயையா? அது முற்றிலும் மாயைதான். கார்ல் யூங் அப்படிங்கிற உளவியலாளர் இத கூட்டு நனவிலின்னு சொன்னார். ஓ, கலெக்டிவ் அன்கான்ஷியஸ். ஆமா, எண்ணங்கள் என் மண்டைக்குள்ள மட்டும்தான் இருக்குன்னு நாம நினைக்கிறோம். ஆனா எல்லாம் இந்த பெரிய பிரபஞ்ச சக்தியோட பின்னி பிணைஞ்சிருக்கு. இதை நான் கொஞ்சம் இன்றைய டெக்னாலஜி மொழியில யோசிச்சு பார்க்கறேன். நாம எல்லாரும் ஒரே சூப்பர் கம்ப்யூட்டர்ல திறக்கப்பட்ட வெவ்வேறு ப்ரௌசர் டேபுகள் மாதிரி வச்சுக்கோமே. அருமையான உதாரணம். பார்ப்பதற்கு நாம தனித்தனி விண்டோவில் வேலை செய்யற மாதிரி தெரியும். ஆனா நாம எல்லாரும் கனெக்ட் ஆகியிருக்கிறது ஒரே நெட்வொர்க்ல. அந்த நெட்வொர்க் தான் பிரபஞ்சம். எக்ஸாக்ட்லி. உங்க மனசுக்குள்ள நடக்கிற விஷயம் உங்க டேப்ல மட்டும் முடங்கி போறதில்ல. அது டேட்டாவா மாறி முழு சிஸ்டத்துக்கும் பகிரப்படுது. அதனாலதானோ என்னவோ சில சமயம் ஒருத்தரை பத்தி ரொம்ப ஆழமா நினைச்சிட்டு இருப்போம். திடீர்னு அவங்க கிட்ட இருந்து ஃபோன் வரும். ஆமா, நாம அதை வெறும் கோஇன்சிடென்ஸ்னு கடந்து போயிடுவோம். ஆனா உங்க எண்ணால அந்த நெட்வொர்க் வழியா பயணிச்சு ஒரு எதிர்வினையை உருவாக்கி இருக்கு. இது வரைக்கும் பேசினதை பார்த்தா ஒரு பெரிய ரகசியத்தோட திரைய நாம விளக்கியிருக்கணும் போனுது.
வாழ்க்கைய மாத்துறதுக்கான முதல் படி வெளியில இல்ல, நமக்குள்ள தான் இருக்கு. கண்டிப்பா. உங்க வெளி உலக மாத்த முதல்ல உங்க உள் உலக அந்த சாஃப்ட்வேர் கோட சரி செய்யணும். உங்க எண்ணங்களை நீங்க கவனிக்கணும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான வரிய நாம பதிவு செய்யணும். உன் மனம் மாறும்போது உன் உலகமும் மாற ஆரம்பிக்கும். வாவ், இது ஏதோ தத்துவம் இல்ல, அறிவியல் படி இயங்குற ஒரு யதார்த்தம். அதே மாதிரி இன்னொரு வரி, பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய ரகசியம் வானத்தில் இல்ல, அது அவனுக்குள்ளே தான் இருக்கு. நீங்க தேடுற எல்லா பதில்களும் உங்க ஆழ் மனசுல தான் இருக்கு. இது ஏன் நீங்க தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா இத்தனை நாளா உங்க கையில இல்லாத ஒரு ஸ்டியரிங்க புடிச்சிட்டு வண்டிய ஓட்ட முயற்சி பண்ணீங்க. மத்தவங்க மேலயும் அதிர்ஷ்டத்து மேலயும் பழிய போட்டீங்க. ஆனா இப்போ கண்ட்ரோல் ரூம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸ்டியரிங்க திரும்ப உங்க கையில எடுக்க வேண்டிய நேரம் இது. ஆனா இந்த ஆழமான அலசல முடிக்கிறப்போ என் மனசுல ஒரு விசித்திரமான கேள்வி வருது. என்ன கேள்வி? நம்ம எல்லாரும் ஒரே நெட்வொர்க்ல இருக்கிற வெவ்வேறு பிரவுசர் டேப்கள்னு பேசணும். உங்க டேப்ல என்ன தேடணும்னு உங்க ஆழ் மனசு முடிவு பண்ணுது. ஆனா கொஞ்சம் தள்ளி நின்னு யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச கம்ப்யூட்டருக்கு முன்னாடி கீபோர்ட்ல கை வச்சு டைப் பண்ணிட்டு இருக்கிற அந்த யூசர் யாரு? நாம எல்லாமே வெறும் பிரவுசர் டேபுகள் தான் அப்படின்னா நம்மளை எல்லாம் கையாள்றது யாரு? அந்த அல்காரிதம் யாருடையது? இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்றேன். உங்களுக்குள்ள